எஸ் நவ் டெல் மீ ஃபஸ்ட் யூ ஆர் லீடிங் முதல்ல ரொம்ப பாயிண்டில் அதிகமாக இருந்த அதுக்கப்புறம் எத்தனை டபுள்ஸ் போட்டிங்க 3 டபுள்ஸ் ஓகே 6-4 இருக்கும்போது 2 டபுள்ஸ் போட்டிங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள்ஸ் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என் மனசு ரொம்ப பதட்டமாக இருந்தது. நான் இன்னும் என் மனசை டெவலப் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ தான் மேட்ச் பாயிண்ட் அவன் இருந்தபோது கூட அப்போது ஓரளவுக்கு எனக்கு தைரியமாக இருந்தது. ஆனால் இந்த டபுள்ஸ் போடும்போது மனசு ரொம்ப பாதிக்குது. ஓகே, டபுள்ஸ் போட்டால் தான் மனசு பாதிக்குது. மேட்ச் பாயிண்ட்னா கூட மனசு பாதிக்கல. அது ரிலாக்ஸாக அப்போது என்னென்னா பார்த்துக்கலாம், மேட்ச் பாயிண்ட் தானே, நம்ம கற்றுக்கிறதுக்கு தானே விளையாடுறோம் அப்படின்னு எனக்கு. ஓகே, அவர் எப்படி விளையாடுறாரு? என்ன உங்களுக்கு என்ன சவாலாக இருந்தது அவர்கிட்ட? ஸ்லைஸ். அவன் பண்ணுற ஸ்லைஸ் தான் உன்னால் எடுக்க முடியல. எடுக்கிறேன் ஆனால் அதுதான் சவாலாக இருந்தது. ஆமாம், ஸ்ட்ரகிள். ஓகே, உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குட். என்ன டெவலப் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு டெவலப் பண்ணேன். மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். கொடுக்குற ஸ்லைஸை நான் வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், ரெடி ஆகணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்கள் வின் பண்ணீங்க. உங்களோட ரொம்ப முக்கியமான வெற்றி இது. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நம்பிக்கை வச்சு நான் விளையாடினேன். அதுவும் நான் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க போடுற ஏஸை நான் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு டெவலப் பண்ணணும் முயற்சி பண்ணீங்க. ஏஸ் எத்தனை போட்டாங்க? 2 ஏஸ் போட்டாங்க. அது உங்கள் மனசு பாதிக்குது. ஆமாம், ஏஸ் போடக்கூடாது, ஏஸ் வந்து எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்லா டெவலப் பண்ணிக்கணும். இல்லை, என்ன டெவலப் பண்ணணும் குறிப்பாக சொல்லணும்? ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ளீட் ஸ்டெப் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கணும். ஆமாம் சார். மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஏஸு ஈஸியாக எடுத்துடலாம் ஈஸியாக. ஓகே, ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். ரெடி, நெக்ஸ்ட் மேட்ச்.